தந்திருக்கும் அனைவரையும் பொதுமக்களையும் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களையும் மற்றும் நமது பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் மாணவர்கள் இன்னைக்கு நிறைந்து காட்சி வைத்து அதனால் நிலத்தடி கூடியது. இதை பார்த்தீங்கன்னா 10 அடியில் நிலத்தடி நாம் தான் எண்ணி பார்த்துக்கோமா. மாணவர்களே தோன்றினா 10 அடியில் வரைந்து ஆளுகளாக இருக்கிறார். மற்ற இடங்கள் 100 அடி 150 அடிக்குள் வந்துவிட்டது. 400 அடி 450 அடி இருக்கிறது. இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் முதலமைச்சர் கொண்டு வந்த குடிமராமத்து பணி தான். இன்னைக்கு தொடர்ந்து அந்த மழைத்தண்ணி இங்கு வரணும். வைகாற்றில் வர தண்ணி நம்ம மாணவர்களை நிரப்பணும். அது மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிலத்தண்ணி கூடணும் என்பதற்காக 18 கோடியை இன்னைக்கு தடுப்பணை கட்டியிருக்கோம். ஆக நான் 10 ஆண்டுகளில் நான் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த இந்த மக்களுக்கு ஊருக்கும் உறவுக்கும் தெரியல என்னை உலகில் செய்த இந்த மக்கள் தான் என்னுடைய எஜமானர்கள். அந்த மக்களுக்காக நான் கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதை கொஞ்சம் கூட தலைக்காமல் இரவு பகல் பாராது இன்னைக்கு மதுரைக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறேன். இதை காட்டிலும் வரலாற்றிலே இன்றைக்கும் எனக்கு பிறகும் நான் கொண்டு வந்த முயற்சி எடுத்த அந்த திட்டமானது பேசப்படும் என்றால் மதுரையில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அத்தனை குடிமக்கள் 17 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் 20, 30, 40 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பெருக்கம் ஏற்பட்டார். அந்த 40 லட்சம் பெருக்கம் ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற வகையில் 1295 கோடி ரூபாய் திட்டத்தில் முல்லை பெரியார் தேர்விலிருந்து இரும்பு பைப்பு மூலமாக எடுத்து அங்கிருந்து கொண்டு வந்து வையனைக்கு அருகாமலை பனைப்பட்டியிலே அங்கே சுத்திகரிக்கப்பட்டு அங்கிருந்து இரும்பு பைப்பு மூலமாக கொண்டு வந்து மதுரையிலே பல இடங்களில் மேல்நிலை தொட்டி மூலமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாட்கள் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கிற திட்டத்தை இந்த அரசு செயல்படுகிறது. இது மாதிரி திட்டம் யாராச்சும் கொண்டு வந்தார்களா? மதுரைக்கு செய்தார்களா? இந்த காலவாசம் எவ்வளவு சிக்கல், எவ்வளவு நெரிசல் இருந்தது, போக்குவரத்து நெரிசல், அதை கடைய எனக்கு 60 கோடி ரூபாய் ஏற்பாடு படுத்தியிருக்கும். இன்னைக்கு பெரியார் தேர்வு அருகாமையில் 170 கோடி ரூபாய் கட்டடங்கள் மகா புனரமைக்கப்பட்டிருக்கு. 40 ஆண்டுகள் நிறையாக தெப்பகுளத்தை நிறைத்திருக்கிறோம். இனி எப்போது தண்ணி வந்தாலும் சரி ஏரிப்பெரிய அருகாமையிலே கட்டப்பட்டிருக்க தடுப்பணை மூலமாக தண்ணி நேராக பனையூர் வாய்க்கால் மூலமாக அங்கு சென்றடைகிறது. இந்த சிலை 6 முறை நிறைந்தது. தெப்பம் காட்சி அளிக்கிறது. பார்த்தீங்கன்னா கண்குள்ளா காட்சி. மதுரையினுடைய வெறிடாவாக இன்றைக்கு காட்சி அளிக்கிறது. மதுரை தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளம். ஆக மதுரையில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வளர்ச்சி பணிகள் நடக்கிறது என்பதை தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்த அரசு உங்களுக்கான அரசு. உங்களுக்கான திட்டங்களை பார்த்து செய்யக்கூடியவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அம்மா மினி கிளினிக். அந்த அம்மா மினி கிளினிக் நாடு பூரா 2000 மினி கிளினிக் திறக்கப்படணும்னு சொன்னாங்க. பல்வேறு இடங்களில் திறந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா விளாங்குடியில் இப்போ திறந்துட்டு இப்போ 19வது வார்டு இங்கே வந்து ஜெயின் நகர் பகுதியில் இந்த அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்திருக்கோம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர், நகர அலுவலர் மற்றும் கழக தொண்டர்கள், முதன்மை பொறியாளர் சேகர் அவர்கள், உதவி பொறியாளர் மணி அவர்கள், மற்றவர்கள் கலந்துருக்காங்க. சொல்லுங்கள். இப்போ தற்போது வந்து இந்த போக்குவரத்து பஸ்ஸுகள் எல்லாமே வந்து ரத்தில் இருக்குதுங்க. ஆமாம், போட்டாங்க. அது மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதே அந்த தொழிலாளருக்கு தோடு தான் இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த கொரோனா தொற்று. இந்த நேரத்தில் வந்து பொதுவாக இது போன்ற வேலை நிறுத்தம் என்பது வரவேற்கக்கூடியது அல்ல. எனவே அவருக்கு தொழிலாளர் தோழர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். எனவே அவர்களுக்கு நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு தொழிலாளருடைய அரசாக இந்த அரசு இருக்குது. தொழிலாளர்களுடைய மனம் கூடக்கூடாது, அவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் வரலாறு நடந்ததுக்கு சம்பள உயர்வு.
இன்றைக்கி எந்த கட்சி போராட்டங்கள் நடத்துகிறதோ அந்த கட்சிகளுடைய ஆட்சியில் கூட இந்த கார்ப்பரேஷன் காப்பாற்றப்படுமா, போக்குவரத்து துறை காப்பாற்றப்படுமான்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வேலை பாதுகாப்பு இருக்குமா எதிர்காலத்தில், ஏன்னா கார்ப்பரேஷன் மூடி விடுவாங்களா, அவ்வளோ கடனில் இருந்தது. எல்லா பணிமனையும் அடமானம் வைக்கப்பட்டது. டீசல் கூட வாங்க முடியல, டீசல் கூட வாங்க முடியாத சூழ்நிலை. அம்மா அவர்கள் பொறுப்பேற்கும்போது அம்மா அவர்கள் தான் அதுக்கு மானியம் கொடுத்து டீசல் இது பண்ணி புதிய புதிய பேருந்துகள் வாங்கி ஓடாத பேருந்துகள்லாம் ரிப்பேர் பண்ணி அதை அந்த ஓடாத பேருந்துகள்லாம் பணிமனையை நிறுத்தி அதை கண்டமாக்கி விட்டு புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. இன்றைக்கே முதலமைச்சரும் அதே மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்கிறார். ஓய்வூதியம் வந்து கடந்த 19 வருஷம் வரைக்கும், போன மார்ச் வரைக்குமே இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்தையும் செய்திருக்கிறது. இப்போ அந்த கொரோனா காலத்தில் கூட அவங்களுக்கு சம்பளம் கட் பண்ணாமல் எல்லா பேருக்கும் பணியாளர்களுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு கொடுத்துருக்காரு. எனவே இந்த அரசுக்கு அவர்கள் உதவியாக இருக்கணும் என்பதான் நான் தொழிலாளர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ முதல்வர் வந்து நேற்று அறிவிச்சிருக்காரு. இது வந்து மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து குறைக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. மேலும் வந்து தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருந்தா கூட அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி இப்போ வந்து யாருமே அதை அசால்ட்டாக எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. பொதுவாக வந்து கல்வி தரத்தை வந்து கல்வியாளருடைய ஆலோசனை பெற்று தான் நம்ம முதலமைச்சர் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் போல எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய மாட்டார். எந்த திட்டமாக இருந்தாலும் உயர் அலுவலர்களை கலந்து பேசி, கல்வியாளர்களை கலந்து பேசி, இந்த கொரோனா காலம்தான் கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம் ஆகிப்போச்சு. கொரோனா தொற்று பிள்ளைகள் படிக்கிறதுக்கான காலங்கள் போக முடியலை, பள்ளிக்கு செல்லவில்லை. இந்த நேரத்தில் வந்து தேர்வு எழுது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எட்டாக்கனியாக ஆகிவிடும். ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய ஒரு இருட்டை நினைந்த மாதிரி, ஐயோ இப்படி ஆகிட்டமே வச்சுட்டோமேன்னு ஒரு எண்ணம் வரும். மாணவர் மத்தியில் மன சஞ்சலப்படும். எனவே அந்த சஞ்சலத்தை போகின்ற வகையில் கல்வியாளருடைய ஆலோசனை பெற்று தான் முதலமைச்சர் இந்த ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. 9th 10th 11th அறிவித்திருக்கிறார்கள். இதனால் எந்த மாணவரும் பாதிக்கப்பட மாட்டார். அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் வரவேற்கத்தான், ஆசிரியர்களும் வரவேற்கத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மாணவன் ஒன்றுமே படிக்காமல் பள்ளிக்கே செல்லாமல் ஒரு பாடத்திட்ட எப்படி போய் பரீட்சை எழுதுவது? எனவே இது என்ன, நேர்மையாளர்கள் இந்த அரசை குற்றம் சொல்லுன்றவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எது செய்தாலும் குற்றம் தான் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க குற்றம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஆனால் உரியவர்கள் இதை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று வந்து பிரதமர் வந்துட்டு அஃபீஷியலாக பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிரச்சாரம் வந்து அதிமுக கூட்டணி எந்த அளவிலான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும்? பொதுவாக பாரத பிரதமர் நல்ல ஆட்சி தந்து கொண்டிருக்கிறார், ஊழலற்ற ஆட்சி தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டுடைய அரசுடைய செயல்பாடை வரவேற்று கொண்டிருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். கடந்த ஆட்சியில் செய்த தவறுகள் இந்த ஆட்சியில் இல்லை. இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லை, ரவுடி தொல்லை இல்லை, தான் என்று அதிகாரம் செய்கிற அந்த அதிகாரம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அறவே நீக்கப்பட்டிருக்கிறது. அரசு துறை அலுவலர்கள் சுயமாக பணியாற்றுகிறார்கள். காவல்துறை அலுவலர்கள் தங் கடமையை சரியாக செய்கிறார்கள். யாரும் இடையூறு அரசியல் குறுக்கீடே கிடையாது இந்த 10 ஆண்டுகளில். எனவே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சிகள் தலைவர் உள்பட எதிர்க்கட்சி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இன்றைக்கி நாடு அமைதியாக இருக்கிறது. இதை பாரத பிரதமரை பாராட்டியிருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இனி வராது. ஒரு குடும்ப ஆட்சியினுடைய ஆதிக்கம் இனி தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழகத்திலே இந்திய அளவிலும் அவர் சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கக்கூடிய, ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் ஒரு முதல்வராகவோ அமைச்சராகவோ வரலாம் என்பது தான் வரலாற்றில். அதுக்காக தான் ஜனநாயகத்துக்காக பாடுபட்டு இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அது உண்மையான ஜனநாயகம் தலைக்க வேண்டுமான இந்த வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, இந்த ரவுடித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு அதிமுக மட்டும் கிடையாது, பிஜேபி சேர்ந்து திட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகளோட நம்ம கரெக்டு தானே வெற்றியை தடுக்கிறாரு. அதிகாரிகளோடு இணைந்து இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு ஒரு சதி பண்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒன்றும் இல்லை. நான் நேற்று சொன்னேன், நம்ம முதலமைச்சர் இப்போ கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு, இங்கிலாந்துக்கும் இங்கிலாந்து தானே, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடந்துட்டு. நம்ம முதலமைச்சர் எப்படி பால் போடுவார்னே அவருக்கு தெரியல. நம்ம ஸ்டாலினுக்கு அவர் பேட்ஸ்மேன் மாதிரி எதிர்கட்சியாக இருக்கார், சந்திக்கணும். என்னடா எதை செஞ்சாலும் அவர் போல்ட் ஆகிறார், கிளீன் போல்ட் ஆகிறார். நம்ம ஸ்டாலின் கிளீன் போல்ட் ஆகிறார். எந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனார், இன்னும் நடக்கலை. 1100 ஒரு டைலர் சொன்னார். உடனே மக்கள் அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி அதை பார்ப்பாங்களா, இவர்கிட்ட பெட்டிஷனில் போட்டு
இவர் என்னைக்கு முதலமைச்சராகிறது, என்னைக்கு அந்த பெட்டியை திறக்கிறது, பெட்டியை திறந்து என்னைக்கு அதை பார்க்கறது, எதை சொல்கிறீங்க? பெட்டியை திறந்து அது பண்ணிங்க 100 நாளில் முடிப்பேன், வாங்க நேரடியாக எல்லாம் சொல்லுவேன், வாங்க எங்கிட்ட வாங்க, நாங்கள் குறைச்சிக்கிறோங்க, நம்ம பழகலான்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஒன்றும் பழகவும் முடியாது. மக்கள் இன்றைக்கி எடப்பாடியார் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் எழ முடியல. டக் அவுட் ஆயிடுவாங்க போல எதிர்கட்சிகள்லாம். விருப்பமனு தாக்கல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை சார்பாக அமைச்சராகி நீங்கள் வந்து எந்த தொகுதியில் வந்து அதிமுக? நான் 4 தொகுதியிலையும் நான் போட்டியிடுவேன். ஏன் 4 தொகுதியும் எந்த தொகுதியிலும் போட்டியிடுவேன். உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தேர்தலில் போட்டியிடுறதுக்காக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் விருப்பமனு கொடுத்திருக்காரு. அதை பற்றி என்ன? அதெல்லாம் பற்றிலாம் நம்ம அது என்னங்க வாரிசு அரசியல். அவர் பட்டவர்த்தனா கொண்டு வந்துட்டார். அவர் ஒரு இளைஞரணி செயலாளரவே கொண்டு வந்தார் கட்சிக்கு. அவர் பாடுபடுறாரு, அவங்க கட்சி அது. அதிலெல்லாம் நிதி அவர் கேட்குறது அது ஒரு விருப்பம், அதிலெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நான் பேசலை. அதெல்லாம் எங்களுக்கு எதிர்கட்சியை பொறுத்தளவு இங்கே அரசை விமர்சிக்கிறதுனால சொல்கிறேன் ஒழிய காழ்ப்புணர்ச்சியான பதில் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தேவை. இப்போது ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுடன் சேர்ந்து நடுக்கடலில் கடலில் வந்து நீச்சல் அடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் அவர் பண்ணுற விஷயம்? நிச்சயமாக வலு சேர்க்காது. இது நகைச்சுவையில் தான் போய் முடியும். இவங்க காலத்தில் இந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மீனவர்கள்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு எங்கே போனது? இவங்க அம்மா தான் அன்றைக்கி தலைமையேற்று இருந்தாங்க. மன்மோகன் சிங் தான் பாரத பிரதமராக இருந்தார். இன்றைக்கி இலங்கை தமிழர்களை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இலங்கை அரசு செய்த அட்டூழியங்களுக்கெல்லாம் துணை போனது மத்திய மாநில அரசு, அன்றைக்கி இருந்த அரசுகள். நம்ம முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் கூட சொன்னார், எல்லை மீறி நம்ம மீனவர்கள் ஆசைப்பட்டு போகிறாங்க, அப்போ நான் அவங்க துப்பாக்கியால் சுடாமல் மாலையாக போடுவாங்க அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் நடந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் கடந்த முறை வரும்போது சொன்னார், ஒரு மீனவர் கூட இன்றைக்கி இலங்கை சிறையில் இல்லை என்று சொன்னார். இனி மீதி அந்த போட்டுகள்லாம் ஸ்டீமர் எல்லா போட்டுகளையும் மீட்டெடுத்து அதுவரையில் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு ஆன்மீமிக்க ஒரு பிரதமரை இந்தியா கண்டு இருக்கிறது. இதுக்கிடையில் போய் நான் நீச்சல் அடிக்கிறேன் அதை படிக்கிறேன்னா எல்லோரும் மக்கள் நகைச்சுவையாக தான் பார்ப்பாங்களே ஒழிய ராகுல் வந்து ஒரு பெரிய தலைவர்னு நினைக்க மாட்டாங்க. கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடுகள் முடிக்கிறதுக்குள்ள இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவினர் வந்து அங்கங்கே வந்து இந்த சட்டமன்ற அலுவலகம் வந்து தொடங்கப்பட்டு தெற்கு தொகுதி எங்களுக்கு, கிழக்கு தொகுதி எங்களுக்குன்ற மாதிரியான விமர்சன போஸ்டர்கள் அவங்க அந்த அலுவலகத்திலேயே கட் அவுட் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அவங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்காக, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு இயக்கமும் அப்படி தான் செய்வாங்க. எங்களுடைய இயக்கத்திலையும் செய்கிறாங்க. எல்லா இயக்கத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகமாக சரி, அல்லது எதிர்கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலை இருக்கிற நேரத்தில் தங்களுடைய கட்சியை வலுப்படுத்துகின்ற வகையில் அந்தந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறதுல உரிமை, இது ஜனநாயக உரிமை. இது யாரும் தடுக்க முடியாது. இங்கே வைக்கக்கூடாது, அங்கே வைக்கலாம் சொல்லக்கூடாது. கடைசி அவருக்கு என்னன்னா, தினகரன் அவர்களை வந்து அமமுகவினர் வந்து முதலமைச்சராகி அதிமுக மீட்போம், முதலமைச்சர் ஆக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நேற்று வந்து அவங்களுடைய பொதுக்குழுவில் பேசியிருக்காங்க. எப்படி நீங்கள் இதெல்லாங்க அதை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. அவங்க இந்த கட்சிக்காரங்க அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க தலைவர்களை. இதில் ஒன்றும் மாற்று எதுவும் இல்லை. அதுக்கு இதையெல்லாம்